பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், பாருங்க. இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவான் 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார். 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். இது சூரியனுக்கு உச்ச வீடு. மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு. குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில தான் பயிற்சி ஆவார். அது வரைக்கும் அந்த ரிஷபத்தை தான் இருப்பார் அவர். செவ்வாய் பகவான் கடகத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அது நீச்சம் சொல்றது, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சனி பகவான் ஆல்ரெடி மார்ச் 29 மாறிட்டாரு திருக்கணித பிரகாரம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 1 வருஷம் ஆகும். ஆனால் நம்ம சனி மீன வீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா சனி பகவானே ஒரு ஸ்லோ பிளானட் தான், மெதுவா நகருங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டுல நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை, அதனுடைய வேகத்தை நடத்தும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு ஏப்ரல் லாஸ்ட் மே மாசம் தான் வருவாரு. ஆனா இப்பவே கும்பத்துல இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்படித்தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம பேசுறதே கோச்சார பலன்கள் தான். சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் 20% தான். ரொம்ப அக்யூரேட்டா வேணும்னா உங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டா இருக்கும். அதனால நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். பொதுவான பலன்கள் இந்த மாசம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு. ரைட். இந்த மாசம் என்ன விசேஷம் அப்படின்னா, 11ஆம் தேதி பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு 6 படை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், நல்ல விசேஷம். அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு, வருஷ பிறப்பு, விசுவாவுச வருஷம் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அட்சய திருத்தியை. அட்சயம்னா அள்ளக்கூடியது, வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்க மலரும் சொல்றது. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான சுப பொருள் எது வாங்கினாலும் வளரும். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, இல்லை வேற ஏதாவது சுப பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க. அந்த அட்சய திருதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அடுத்த நேயர்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க. எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள விரிவாக போவோம். மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதங்கள் இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசி அப்படின்னா வில் பவர் அப்படின்னு அர்த்தம். என்ன காரியத்தை நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவாங்க. 12 ராசியில தனுசு ராசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? இது பாக்கியஸ்தானம். காலபுருஷனுக்கு 9 கூடைய பாக்கியஸ்தானம். காலபுருஷன் 1, அது 9 கூடைய. அதுல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் பெரும்பாலும் நன்மையை தான் செய்யும். பாதகமான கிரகம் தான் ஒரு பாதத்தை செய்யும், ஆனா அதிகபட்சமா நன்மையை மட்டுமே செய்யும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. அப்ப ராசிநாதனா இருக்க தனுசு ராசிக்காரங்க நான் பார்க்க நிறைய பேரு ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டாலும் இடைப்பட்ட காலத்துல கீழே இறங்கினாலும் மறுபடியும் எப்படி மேல வந்துருவாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, இந்த ராசிநாதன் இப்ப உங்களுக்கு 6ல இருக்காரு. குரு ராசிநாதன் குரு 6ல 1 வருஷமா கிட்ட இருக்காரு. இந்த 1 மாசம் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சு ஓட்டிருங்க. ஏன் இப்பவே இருந்தே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். எப்பவுமே சார் ஒரு கிரகம் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி அது வேலையை ஆரம்பிச்சிடும். குரு 1 வருஷம் இருப்பாரு. ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடியே அவர் எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டு வேலையை செய்வார்.
சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு கட்டத்துல இருப்பாரு. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடியே அடுத்த வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார். சூரியன் 1 மாசம் ஒரு கட்டத்துல இருப்பார். 5 நாளைக்கு முன்னாடியே அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிப்பார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால பயப்படாதீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட குரு பயிற்சி ஆயிடுச்சுனே வச்சுக்கோங்க. ஆனா குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா குரு எங்க போயிடுவாரு? இங்க போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்க தான் ராஜாதி ராஜா நீங்க தான். அதை நான் அந்த குரு பயிற்சியை விரிவா சொல்றேன். இப்ப ராசிநாதன் 6ல இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஜாதகம் பார்த்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் வாழ்க வளமுடன் மோகன்ராவ் ஜோசியர் யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். எனக்கு நீங்க போன் பண்ணி வாழ்த்தையும் சொன்னீங்க. ஒரு சிலர் தப்பிச்சுக்கிட்டீங்க. ஏன்னா ராகுக்கு 3ல குரு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மீறி வாங்கினீங்கல்ல, அடைச்சிட்டு வெளியே வந்துட்டீங்க. தப்புன்னு அடைச்சிட்டு வெளியே வந்துட்டீங்க. கேட்காதவங்க மேலும் மேலும் வாங்கிட்டு மாட்டிட்டு முழிக்கிறீங்க. பரவாயில்ல, இப்ப இந்த குரு பயிற்சி ஆனோன்னு அதையும் கட்டிடலாம், அடைச்சிடலாம். சரி, உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன், வாக்கியாதிபதி சூரியன், அவரு போய் 5ல இருக்கார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்துல இருக்கார். அப்ப சூரியன்னா லாபம், சூரியன்னா அப்பா, சூரியன்னா அரசாங்கம், சூரியன்னா அரசியல், சூரியன்னா ஆன்மீகம், சூரியன்னா தாத்தா, சூரியன்னா பேரப்பிள்ளைய, இப்படி எது வேணாலும் சொல்லலாம் சார். சூரியன்னா மருத்துவம். யாராவது தனுசு ராசியில இருந்தீங்கன்னா மருத்துவரோ அல்லது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு தொகையை சம்பாரிச்சு போடலாம். ஏன்னா அங்க அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம்னாலே மருத்துவ நட்சத்திரம்னு அர்த்தம். அல்ல சித்தா டாக்டர், இல்ல மெடிக்கல் வச்சிருக்கேன், இல்ல நாட்டு வைத்தியம், எது பண்ணாலும் இந்த மாசம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி. ஏன்னா இங்க மக நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் இருக்கு, இங்க மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் இருக்கு, இங்க அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. சூரியனும் மருத்துவத்து கிரகம், சூரியன் அரசாங்க கிரகம், சூரியன் ஆன்மீக கிரகம், சூரியன் காலபுருஷனுக்கு புத்திரஸ்தானத்தை சொல்லக்கூடிய கிரகம். அப்ப இந்த லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் இந்த மாசம் உண்டு. குழந்தை பாக்கியமும் உண்டு. ஏன்னா காலபுருஷனுக்கு 5 கொடையவனே தலையில வந்து உட்காந்துட்டாரு, சிவனே அங்க வந்து உட்காந்துட்டாரு, உங்களுக்கு 5ல இருக்காரு. அப்புறம் என்ன பாக்கியம்? அப்புறம் என்ன குறை? உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, செவ்வாய் நீச்சமா இருக்கேன் சார் அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அது 8ல போய் இருக்கேன் சார் அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். ஆனா சந்திரன் செவ்வாயும் பரிவர்த்தனை பாதிக்காது. 8ல செவ்வாய் இருந்தாலும் அது ஒரு அசுப கிரகங்களின் முறையில இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சொத்து அசம்பந்தமா ஒரு பிரச்சனை இருக்கும், மாறிடும் குரு பயிற்சி ஆனவுடனே. செவ்வாய்னா சகோதரன், ஒரு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், அனந்தமி அங்காளி பங்காளிக்குள்ள, அது மாறிடும் குரு பயிற்சி ஆனவுடனே. 4ஆம் வீட்டுல போய் சனி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 3ஆம் வீட்டுல இப்ப இதப்பா இந்த மாசம் தான் மாறினாரு. ஆனா 3ல இருக்க வரைக்கும் சனி உங்களுக்கு நல்லதுதான் பண்ணாரு. ஆனா 4க்கு போனா இது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றத நான் சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன், அதுல விரிவா சொல்லியிருக்கேன், பாருங்க கேளுங்க. ஆனா 4ல இருக்க சனி ஒரு வீட்டை வாங்க வைக்கும், இல்ல ஒரு சொத்தை விற்க வைக்கும். சுக்கிரன் அங்க இருக்கு, அதனால பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு சுப போய் அதை வந்து, ஏன்னா சனிக்கும் சுக்கிரனுக்கும் நட்பு, புதனுக்கும் நட்பு, அதனால பயப்பட வேணாம். ராகுமே நம்ம சனி பகவானுக்கு நண்பர் தான், அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஆனா ராகு 4ல இருக்கும்போது அம்மாவின் உடல்ல கவனம். 4ல் ராகு 4ல சனி இருந்தா உங்க தாயார் உடம்ப கவனமா பார்த்துக்கணும். 4ல சனி ராகு, ராகுன்னா மாற்றத்தை சொல்றது. அப்போ உங்க 2 வீலரோ காரோ மாத்துவீங்க அல்லது வாங்குவீங்க. புதன் அங்க இருக்கு, ஒரு போஸ்டல் கல்வி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திருமணத்துக்கு சம்மந்தம் இல்லை, திருமணம் நடக்கும், நிச்சயார்த்தம் பண்ணிக்கலாம். வைகாசி மாசம் உங்களுக்கு நிச்சயம் ஆகும் அல்லது திருமணம் நடக்கும். சார் இந்த சூரியன் இங்க வர்றதுக்குள்ள யாருக்காவது தனுசு ராசியில தடையாயிட்டே இருக்கு அப்படின்னா திருமணம் ஆயிடும், குழந்தையும் கிடைச்சிடும். ஏன்னா செவ்வாய் நகர்ந்துருவாரு, சூரியன் உச்சமா இருக்காரு, அவர் அடுத்த போராட்டம்லாம் நல்லாதான் இருக்கும். அப்ப புதன் நீச்சம், பள்ளி மாணவர்களுக்கு யோகம், உயர்கல்வி கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும், அரசாங்க லோன் கிடைக்கும். 7ஆம் இடம் மனைவியை சொல்றது புதன், சுக்கிரனோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகத்துல இருக்கு. இந்த சனி 10ஆம் பார்வையா பாக்குது மனைவி ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம், மனைவிக்கு 10ஆம் இடம். அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும். தனுசு ராசிக்காரங்க 8, 9, 10 3 தேதிகள்ல கவனம் கவனம் கவனம், சந்திராஷ்டமம் இருக்கு, எச்சரிக்கையா இருங்க. நீங்க வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடை பண்ணுங்க, சிவனை இறுக்கி பிடிங்க. ஓம் நமச்சிவாய.